70 ஆண்டுகளுக்கு முன்பு பர்மாவில் இருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்து வடசென்னை எண்ணூர் பகுதியில் வசித்து வரும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வடசென்னை பகுதியான இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் பர்மாவிலிருந்து அகதிகளாக தங்கு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான முக்கியமான பிரதான கோரிக்கை, அதுவும் ஒற்றை கோரிக்கையாக தங்குவதற்கான வீடுகளுக்கு தமிழக அரசு மூலியமாக பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து இருக்கக்கூடிய பகுதி மக்களை கேட்டு அறிவோம். ஐயா வணக்கம், எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வரீங்க நீங்கள்? உங்களோட ஐயா, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பர்மாவிலேருந்து வந்தவங்க தான். அப்பா அம்மா எல்லாம் பர்மாவிலேருந்து வந்தவங்க தான். நான் 1975 இங்கே சென்னைக்கு வந்தேன். வரும்போது மாவே நாராயணசாமி இருந்த காலத்தில் முனுசாமி நாயுடு யாரோ எத்தனை எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க. அப்போ சின்ன சின்ன குடிசைகளாக இருந்து இங்கே இருக்க கிராம மக்கள் ஒரு 5000 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 10-12 பேருக்கு மேலே இருக்காங்க. அன்றைக்கி எளிமையான முறையில் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால், சொந்த உழைப்பில் ஒவ்வொருத்தரும் உழைத்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டிரைவராகவும் உழைத்து, இப்போ நான் கூட ஒரு கான்ட்ராக்டில் இருந்தேன், நொடிச்சு போயிட்டேன். இப்போ ஒரு ஹோட்டலை வச்சுக்கிட்டு என்னத்தையோ கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். வேலை ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, லைட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி பண்ணுவாங்க. இந்த குடி உரிமைன்றது இத்தனை வருஷம் ஆகியும் கிட்டத்தட்ட 50, 60, 70 வருஷம் ஆக போகுது. இந்த 70 வருஷத்தில் இந்த ஊருக்கு ஒரு பட்டான்னு வழங்கிட்டால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான முறையில் இருக்கும். அதுதான் ரொம்ப தாழ்வான ஒரு நிலைமையில் சிந்திச்ச இந்த கடற்கரை பகுதியில் ரொம்ப தாழ்மையான பகுதியில் இருந்துக்கிட்டு ரொம்ப சிந்தனையோடு இருக்கிறாங்க. மற்ற எந்த குறைவு கிடையாது. அரசாங்கத்துடைய எல்லா பாணிப்பும் இருக்குது. இந்த பட்டா மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஊருக்கு ரொம்ப சிறப்பாகவும் இன்னும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான கோரிக்கை, தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக தங்கள் வீட்டிற்கு பட்டா வழங்கினால் தங்களுக்கான கடன் உதவிகளை பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.